ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வதுண்டு. நாம் தர்மம் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். அதுலேயும் வாயில்லாத ஜீவன்களான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிக்கிறதுனால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக நம்ம கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவளித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஆமைகளுக்கு உணவளித்து வந்தால் செல்வ செழிப்பு பெருகும். காகங்களுக்கு உணவளித்தால் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது. நம் முன்னோர்களின் ஆசி கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. குரங்குகளுக்கு உணவளித்து வந்தால் அகால மரணம் நேராது. நாய்களுக்கு உணவளித்தால் நவகிரக தோஷம் நீங்கும். நம் வாழ்வில் உண்டாகும் தடைகளும் துன்பங்களும் நீங்கும். பசுக்களுக்கு உணவளிப்பதால் கடவுளின் அருள் உண்டாகும். நம்முடைய கர்ம வினை நீங்கி செல்வ செழிப்பு பெருகும். மீன்களுக்கு உணவளிப்பதால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். புறாக்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் பூர்வ ஜென்ம சாபம் நீங்கி செல்வ செழிப்பை பெற முடியும். கிளிகளுக்கு உணவளிப்பதால் நமக்கு நல்ல ஞானம், படிப்பு, புத்தி கூர்மை வளரும். மயில்களுக்கு தானியங்களை உணவாக அளிப்பதால் காம குற்றங்களிலிருந்து விடுபடலாம். மைனாவிற்கு உணவளித்தால் குடும்பத்தில் தம்பதியரிடையே ஏற்படும் மன வேற்றுமை நீங்கும். அணில்களுக்கு உணவளிப்பதன் மூலம் காதலில் வெற்றி கிட்டும். எறும்புகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக கர்மவினை சாப வினைகள் தீரும். எருமைக்கு உணவளிப்பதால் அகால மரணம், துர்மரணம், நோய் ஏற்பட்டு மரணம் போன்றவை ஏற்படாமல் காக்கும். குதிரைகளுக்கு தொடர்ந்து உணவளித்து வருவதன் மூலம் நம்மை நல்ல செல்வ செழிப்புடன் வைக்கும். ராஜ வாழ்க்கையை தரும். அரசியலில் நல்ல வெற்றியை தரும். யானைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் 16 வகை செல்வங்களையும் ராஜபோக வாழ்க்கையும் அரசியலில் நல்ல வெற்றியையும் தரும். திருமண தடை இருப்பவர்கள் பாம்பு புற்றுக்கு பால் வார்த்தால் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். கழுதைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நியாயமாக கிடைக்க வேண்டிய செல்வம் கிடைக்கும். நல்ல வழியில் செல்வம் கிடைக்கும். கடுமையான சரும நோய்களின் வீரியம் குறையும். சரும நோய்கள் தீரும். நன்றி. வாழ்க வளமுடன்.